வணக்கங்க. இன்றைக்கி புளி கரைசல் பண்ணிவிட்டு அப்படியே புளி சாதம் பண்ண போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ புளி கரைசலுக்கு 200 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளியில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ரெண்டு டீஸ்பூன் கடுகு, 10 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் வெல்லம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை வச்சு தான் நம்ம புளி காய்ச்சல் பண்ண போகிறோம். புளி சாதத்துக்கு என்ன தேவைன்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ புளி சாதம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஊற வச்ச புளியை இது மாதிரி நல்லா கரைச்சி திப்பிலாம் இல்லாமல் வெடிக்கட்டி இதுமாதிரி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. புளி சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறையானத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் புளி காய்ச்சல் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி பெருங்காயம் நல்லா இருக்கும். ஒரு 10 காஞ்ச மிளகா காம்பு இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. மிளகா நல்லா கருப்பானாதான் உங்களுக்கு புளி காய்ச்சல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துக்கணும். அதில் இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். புளி காய்ச்சலுக்கு நான் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட் உப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து விடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு நல்லா திக்னஸாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு புளி சாதத்துக்கு நல்லா இருக்கும். புளி காய்ச்சல் நல்லா கொச்சி திக்காக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதேமாரி புளி காய்ச்சல் பண்ணி நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா எப்போ தேவையோ டக்குன்னு சாதம் வச்சு நம்ம புளி காய்ச்சல் போட்டு சாதம் ரெடி பண்ணி நம்ம ஆஃபீஸுக்கு போகும்போது கூட நம்ம டக்குன்னு கலந்து எடுத்துன்னு போகலாம். டூருக்கு போனால் கூட உங்களுக்கு இது மாதிரி பண்ணி வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளி சாதம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். புளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாதம் இது மாதிரி வெடித்து நல்லா ஆற விட்டு
எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுத சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி காய்ச்சலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. நல்லா கலந்துக்குங்க. எப்பவுமே புளி சாதத்துக்கு சாதம் வந்து நல்லா முதல்ல வெடிச்சிட்டு ஆற வச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம சூடு சூடாக சாதம் கலந்தோம்னா சாதம் வந்து உடஞ்சி போயிடும் நம்மளுக்கு. புளி காசு பத்தலைன்னா ஒன்று கொஞ்சம் நீங்கள் சேர்த்து கலந்துக்குங்க. இந்த புளி காசில் வந்து உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் நல்லா இருக்கும்.